ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளிர் அன்பில்லா சேனல். நேற்று ஆடிப்பூரம் அன்னைக்கு நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். வர வழியில் ஒரு சின்ன டிஃபன் சென்டர் பார்த்தோம். அருப்புக்கோட்டை சர்வோதய சங்கம் எதிர்க்க முத்து ஜெராக்ஸ் கடை பக்கத்தில். இங்கே வந்து இட்லி வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. ஒரு சின்ன டிஃபன் சென்டர். இங்கே வந்து ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லா டிஃபன் சென்டர்லேயும் சாம்பார், சட்னி, கார சட்னி மட்டும்தான் கொடுப்பாங்க. இந்த டிஃபன் சென்டரில் வந்து குருணை சட்னி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சு கொடுக்குறாங்க. ரொம்ப கை குழந்தைங்க வச்சுருக்கிறவங்க அப்படிலாம் பார்த்துக்கோங்க. இங்கே வந்து வாங்கிட்டு போகிறாங்க. நிறைய ரொம்ப பேர் வந்து வாங்கிட்டு போனாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குது. நாங்களும் சாப்பிட்டு பார்த்தோம். இங்கே ஃபேமஸே வந்து இந்த சட்னி தானா. அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து தான் இந்த கடையை வந்து ரன் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து டெய்லி 7 நாளுமே கடை உண்டு. அதே மாதிரி சாயந்தரம் வந்து 6:30 மணிக்கெலாம் வந்து ரெடி பண்ணிடுறாங்க. நீங்கள் போனீங்கன்னா வாங்கிக்கலாம். கண்டிப்பாக நாங்கள் போனப்போ நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போனாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி சாப்பிட்டு பார்த்தோம். டேஸ்ட்டாக இருந்தது. அவங்க சொன்ன மாதிரி அந்த குருணை சட்னி தான் இங்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றத கேட்டோம். நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருந்தது. நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு இட்லி வந்து கொடுக்குறது என்னடா எப்படி இருக்குமோ அப்படின்னு நீங்கள் சில இடத்துல கொடுக்குறது வந்து நம்மளுக்கு அஜினோமோட்டோ எல்லாம் போட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. சின்ன டிஃபன் சென்டர் அப்படின்றதுனால நல்லா குழந்தைங்களுக்கும் நல்லா வாங்கி கொடுக்குறதுனால எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வராது. கண்டிப்பாக நீங்கள் இங்கே ஒரு முறை வந்து வாங்கி பாருங்கள். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குது. வெறும் இட்லி மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்கிறாங்க. இட்லி நம்மளுக்கு ஹெல்த்தான நம்மளுக்கு ஆகாரமே வந்து இட்லின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ வந்து நம்ம கண்டிப்பாக இந்த கடையில் ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க அண்ணன் தங்கச்சியும் சேர்ந்து நடத்துகிறது பாருங்களேன். ரொம்ப வந்து பெருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அவ்வளோ வந்து ஒருத்தவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பண்ணுறாங்க. கடை வந்து ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சீக்கிரமாகவே விற்றுரும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் என்னன்னு தெரில. நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வர வழியில் இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் பார்த்தோம். இதுதான் அந்த பாம்பே குருணை சட்னி அப்படின்னு சொன்னாங்க. இந்த கார சட்னி, அடுத்து தேங்காய் சட்னி வச்சுருந்தாங்க. நிறைய பேர் வந்து பார்சல் வாங்கிக்கிட்டு போய்கிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க.